கம்ப்யூட்டர்ல பண்ற மவுஸ் கிளிக் நிஜ வாழ்க்கையில கிளிக் ஆனா எப்படி இருக்கும்? இங்க ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்குது. அப்ப அந்த மவுஸ் கர்சர இந்த பொண்ணோட காலுக்கு நடுவுல எடுத்துட்டு போய் வச்சு கிளிக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கும் திடீர்னு யாரோ அவங்கள நிஜமாலே தொடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் வேற லேப்டாப்ல மவுஸ் கர்சர போட்டு தடவிட்டு இருக்கான். அந்த பொண்ணுனால உணர்ச்சிகள கட்டுப்படுத்தவே முடியல. யார்ரா அவங்கன்னு பார்த்தா அவன் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான். ஒரு கட்டத்துல அவங்களால உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியாம வேகமா எழுந்து ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. ஐயய்யோ! நம்மள பார்த்து எழுதிற போறாங்கன்ட்டு டக்குனு லேப்டாப்ல வேற ஸ்கிரீன் போயிடுறான். சரி யார் இவன்? எப்படி இவனுக்கு அந்த பவர் கிடைச்சதுன்னு பார்த்தா ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட மவுஸ் கர்சர் லேப்டாப் ஸ்கிரீன்ல இருந்து வெளிய அந்தரத்துல நிக்குது. அத பாக்குறவன் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சரி அத கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்ன்ட்டு அந்த கர்சர அவன் லேப்டாப் ஸ்கிரீன்லயும் நிஜ வாழ்க்கையிலயும் மூவ் பண்ணி பார்க்கறான். 2 இடத்துலயுமே மூவ் ஆகுது. அப்ப அவன் டேபிள்ல இருக்கிற ஒரு கிளாஸ தொட ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா நிஜமாலே அந்த கர்சரால அந்த கிளாஸ கீழ தள்ளி விட்டுறான். ஆஹா! நமக்கு ஏதோ பவர் கிடைச்சிருக்கு போலயே. உடனே அந்த கர்சர மேனேஜர் ரூம்ல இருக்கிற ஒரு பேப்பர் கிட்ட எடுத்துட்டு போய் அதுல வேற ஒருத்தர் பேருக்கு பதிலா அவன் பேரை மாத்தி மேனேஜர் அவனுக்காக போனஸ் தர மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்ட டைப் பண்ணி மாத்திடுறான். இப்படி ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.